ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து ரெகுலர் இன்கம் வந்து எது பெஸ்ட்டு மெத்தட். ரெகுலர் இன்கமில் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணோன்னா எந்த மெத்தட் வந்து ரொம்ப பெஸ்ட்டு மெத்தட்ன்றதை பற்றி வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். முதல்ல வந்து ரெகுலர் இன்கம் வந்து நமக்கு வந்து ஏன் தேவைப்படுது. ஸோ ரெகுலர் இன்கம் வந்து ஏன் தேவைப்படுதுன்னா, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து பென்ஷன்ற கான்செப்ட் வந்து எங்கேயுமே இல்லை. எல்லா இடத்துலையும் வந்து பென்ஷன் வந்து எடுத்தாச்சு. அது கவர்மெண்ட்டும் சரி, செமி கவர்மெண்ட்டும் சரி, அதே மாதிரி ப்ரைவேட் செக்டார் கம்பெனி, பப்ளிக் செக்டார் கம்பெனி எதுலேயும் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பென்ஷன்ற கான்செப்ட் வந்து இல்லை. அவங்கவுங்கள பார்த்துக்கணும். ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலையில் வந்து இன்றைக்கி வந்து வந்துடுச்சு. ஸோ ஆகையால் உங்களுக்கு வந்து ரெகுலர் இன்கம் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ ரெகுலர் இன்கம் வந்து க்ரியேட் பண்ணும்போது நமக்கு வந்து மிக முக்கியமான திங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பென்ஷன் இல்லாத காரணம். செகண்ட் திங்ஸ் வந்து ஜாப் லாஸ் வந்து நிறைய பேருக்கு நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி தேர்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த கொரோனா வந்த பிறகு நிறைய பேருக்கு வந்து இன்கம் வந்துட்டு எண்ணிக்கை வந்து ஏதாவது இந்த மாதிரி நோய் பரவி ஸோ இன்கம் வந்து லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக இருக்குன்ற பயம் வந்து நிறைய பேருக்கு வந்து வந்துடுது. ஈவன் அவங்க வந்து வீட்டு வச்சுருந்தா கூட வீட்டில் வந்து வாடகை கூட வந்து வாங்க முடியாது. ஸோ அந்த மாதிரியான கண்டிஷன் வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து இந்த கொரோனாவில் வந்து வந்ததால் ரெகுலர் இன்கம் வந்து நீங்கள் வந்து தனியாக அதுக்குன்னு வந்து ஒரு கார்பஸ் வந்து ரெடி பண்ணி அந்த வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதுக்கு வந்து நீங்கள் பெஸ்ட்டு டூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு மியூச்சுவல் ஃபண்டில் வந்து எஸ்டபிள்யூபி இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன். இந்த ஆப்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷன். ஏன் இது வந்து பெஸ்ட் ஆப்ஷன் என்று சொல்கிறேன்னா, நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு 10 lakhs வந்துட்டு நீங்கள் வந்து பேங்க் எஃப்டியில் வந்து வைக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். ஸ்டேட் பேங்க் எஃப்டியில் வந்து வைக்கணும்னா 6% வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து இயர்லி வந்து 60,000 ரூபா வந்து உங்களுக்கு வந்து இருக்கிற வரைக்கும் வந்து வந்துகிட்டே இருக்கும். பட் இங்கே வந்து பேங்க்கில் வந்து வைக்கும்போது கேபிட்டல் அப்ரிஷியேஷன்றது வந்து இருக்கவே இருக்காது. ஸோ நீங்கள் என்ன இன்வெஸ்ட் பண்ணீங்களோ அந்த 10 lakhs வந்து அப்படியே இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் இருக்கிற வரைக்கும் அந்த அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இறக்கத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ரேட்ஸ் வந்து வந்துகிட்டு இருக்கும். சப்போஸ் வந்து 6% வரும், திடீர்னு வந்து ஆர்பிஐ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கட் பண்ணிட்டாங்கன்னா 5.5 வரும். ஸோ அந்த மாதிரி இறக்கத்துக்கு வந்து அசல் வந்து அப்படியே இருக்கும். பட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் மட்டும் கொஞ்சம் மாறி மாறி வந்து வந்துட்டு இருக்கும். பட் இதே நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் வந்து எஸ்டபிள்யூபியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 6% வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் வந்து வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி கேபிட்டல் அப்ரிஷியேஷன் வந்து நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு 5 years வந்து விட்டு வச்சிங்கன்னு வச்சிங்களேன். 10 lakhs வந்து 5 years வந்து விட்டு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 15 lakhs கிட்ட வந்து உங்களுக்கு வந்து அந்த கேபிட்டல் அப்ரிஷியேஷன் வந்து ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து மிக மிக அதிகம். ஆனால் இதுலேயும் வந்து உங்களுக்கு வந்து ரிஸ்க்ன்றது வந்து ஒரு பாயிண்டில் வந்து வரும். அதுதான் மார்க்கெட் வந்து ஃப்ளக்சுவேஷன். ஸோ மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன் ஏற்ற மாதிரி இந்த ரிஸ்க் வந்துட்டு நாம் வந்துட்டு அதை வந்து பேர் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரியான திட்டங்கள் வந்துட்டு நல்ல திட்டங்கள் வந்து இருக்குது. ஸோ யாருக்கு இந்த மாதிரி வந்து ரெகுலர் இன்கம் வந்து க்ரியேட் பண்ணணும், அதுவும் வந்துட்டு நல்ல எஸ்டபிள்யூபி பிளான் வந்து எடுக்கணுன்ற ஐடியா வந்து உள்ளவங்க வந்து என் நம்பர் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள். தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட்.